ஆபகுக் எழுதின சோத்திர புஸ்தகம் ஆபகுக் சோத்திர 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆபகுக் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, குறித்த காலத்திற்கான தரிசனம், அல்லேலூயா, குறித்த காலத்திற்கான உயர்வு, குறித்த காலத்திற்கான ஒரு தேவ திட்டம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குறித்த காலத்திற்காய் உண்டாயிருக்கிறார் தேவ செயல் நிறைவேறும்படிக்கு சில கால தாமதமாகும் என்று சொன்னால், சில பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் காத்திரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் இவைகள் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். சில இடங்களில், சில காலங்களில், சில சூழ்நிலைகளில் கர்த்தர் வெயிட் பண்ண வைக்கிறார்னா அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திட்டங்களும் தீர்மானங்களும் ஏற்ற காலத்தில் சீக்கிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரா, கர்த்தர் நிதானமாய் பொறுமையாய் இருக்க வேண்டிய நாட்களில் பொறுமையாய் நில்லாது வேகமாய் போக வேண்டிய நாட்களில் பொறுமையாய் இருந்தாலாம் சரியாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதிகமாக ஜெபம் பண்ணு சொன்னால் அதிகமாக ஜெபம் பண்ணு, பொறுமையாக இருந்தா பொறுமையாக இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏற்ற காலத்தில் குறித்த திட்டம் நிறைவேறும்படிக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த திட்டம் நிறைவேறும்படிக்கு சில கால தாமதம் வரும்னா அதுக்காக நீ காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா.